நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, அசோலாவை கோழிகள் எந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுதுங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம தேவையான அளவுக்கு அசோலா, அதாவது 1 கிலோ அளவுக்கு அசோலா எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் ஒரு டைம் அலசி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். அங்கே பாருங்கள், அசோலா எடுத்துகிட்டு வரோன்னு தெரிஞ்சோடனே கோழிங்க எவ்வளோ வேகமாக நம்மளை சுற்றி வந்துட்டுருக்காங்க பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு டைம் அலசி ஏன் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, அதுதான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு அசோலா பெட்டில் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து மாட்டுச்சாணத்தை கரைச்சி விடுறோம். அதில் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, ஒன்ஸ் தண்ணியில் அதை க்ளீன் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும்போது கோழிகள் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு விருப்பமாக சாப்பிட்றாங்க பாருங்கள். இந்த கோழிகள் எல்லாம் வந்துட்டு ஒரு 42 நாட்களான கோழிகள் தான். 1.5 மாதம் தான் ஆகுது. எந்த அளவுக்கு இதோடைய வளர்ச்சி இருக்குது பாருங்கள். நம்ம வந்து வீட்டிலேயே தயார் பண்ணுற கோழி தீவனம் ப்ளஸ் வந்து அசோலா தான் கொடுத்துட்ருக்கோம். வேறு எதுவும் கம்பெனி ஃபீடெலாம் இதுங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. இது வந்து ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள ஒரு பசுந்தீவனம். ஆடு, மாடு, கோழி எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இது விதை கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி அசோலா விதை வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஆட்டுக்கான பசுந்தீவனம் ஜிஞ்சுவாவும் கொடுத்துட்ருக்கோம். ஜிஞ்சுவா காரணம்